நாளுக்கு நாள் வேலை. நாள் 4 காலையில 5 மணிக்கு அலாரம் வச்சு எந்திரிச்சு சுத்தபத்தமாயிட்டு நம்ம போய் இன்னைக்கு பார்க்குற வேலை ஸ்பெட்டுலா. வீட்லேருந்து 6 மணிக்கு கிளம்பி அப்படியே போற வழில ஒரு டீயை சாப்பிட்டு பில்டிங் போய் சேர 7 மணி ஆயிடுச்சு. நமக்கு நல்ல நேரம் கூட வரும் போல, ஆனா சூரிய உதயம் தான் வராது. ஏன்னா சரியான குளிர். நல்ல பொறுமையாக தான் பைக்ல போயிட்டு இருந்தோம். வந்ததே 7 மணி ஆச்சு. சரி ஓகே அப்படின்ட்டு சடசடன்னு வேலையை ஆரம்பிச்சாக்க சுவர் பார்த்தீங்கன்னா மேடு பள்ளம் ஆணி அப்படின்ட்டு நிறைய கம்ப்ளைண்ட் இருந்துச்சு. இதில் சரி என்ன பண்றது அப்படின்ட்டு கேட்ட டிசைனை போட்டு கொடுத்துட்டு ரிட்டன் பில்டிங்ல இருந்து நம்ம காசை வாங்கிட்டு கிளம்பிடுச்சு. அப்படியே வந்தாக்க இன்னைக்கு ஒரு புது சைட் பெயிண்டிங் ஒர்க் ஆரம்பிக்கிறதுனால மெட்டீரியல் எடுத்து கொடுக்க சொல்லி சொன்னாங்க. அதனால போய் மெட்டீரியல் எடுத்து கொடுத்துட்டு பில்டிங்ல வச்சுட்டு வீடு வந்து சேர 11 மணி ஆயிடுச்சு. 11 மணிக்கு நம்ம சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் புத்தர் வேலைக்கு போனோம். என்னடா இவன் 3வது நாள் இந்த புத்தர் வீடியோவே போடுறான் அப்படின்னு தானே பாக்குறீங்க. ஒரு நல்ல கலை வேலையை பார்த்தீங்கன்னா சடனாக முடிக்க முடியாது நம்மளால. ஒரு தாய் எப்படி 10 மாசம் ஒரு குழந்தை சுமந்து பெற்கிறாங்களோ அந்த மாதிரி தான் நமக்கு ஒரு நல்ல கலை வேலை முடிக்க டைம் எடுக்கும். இந்த நாளுக்கு நாள் வீடியோவில் எனக்கு ஒரு நல்ல விஷயம் இருக்கு. என்னன்னா டிசைன் ஒர்க் பேசக்குள்ள இந்த டிசைன் ஒர்க் வந்து சீக்கிரம் முடிக்க முடியாது. இது எந்த அளவுக்கு பொறுமையை செய்தோ அந்த அளவுக்கு வேலை வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னா வீட்டுக்காரங்க ஏற்றுக்க மாட்டாங்க. என்னவோ அவங்களை காசை ஏமாத்தி வாங்கிட்டு வந்துடுறோம் அப்படின்னு நினைச்சிட்டு இல்ல நீ இந்த காசுலயே செய்யலாம், செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. ஆனா இந்த வீடியோ மூலியமா நான் காட்டியே சொல்லலாம். ஒரு நல்ல வேலை வேணும்னாக்க அதிக நேரம் எடுக்கும். அது எல்லாம் புரிஞ்சுக்கணும் கொஞ்சம். இன்றைய வேலை இதுடன் முடிவடைகிறது. மறுபடியும் நாளை சந்திப்போம். குட் நைட்.